இங்க நிலாவும் பார்த்தீங்கன்னா, ராகவோட வீட்டுக்கு வந்த இடத்துல பர்த்டே பார்த்தீங்கன்னா, ராகவ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சேருன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவ பார்த்து எதுக்காக டல்லா இருக்கேன்னு கேட்க, நிலாவும் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு வர ஒரு வேலை இருந்ததுன்னா சொல்லுவாங்க. உடனே நம்ம சோழனா பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன்கிட்ட இவன் கூட எதுக்காக செங்கல்பட்டு வர போனா? சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பேனேன்னு சொல்லுவாங்க. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா, அண்ணால தான் கார் ஓட்ட முடியாதுல்ல. அப்புறம் எப்படி முதுகுல வச்சு யானை சவாரி கூட்டிட்டு போவியா? ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாங்கடான்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா ராகவும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்புனதுதான். இங்கே நம்ம வானதியிலிருந்து நம்ம சந்தா வர பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து நம்ம நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா, பர்த்டே வாழ்த்து சொல்லுவாங்க. உடனே பல்லவனும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. அடுத்த தடவை பாருங்க நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுதான். உடனே சேருன்னு பார்த்தீங்கன்னா, டேய் சந்தாவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான்டான்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சோழனும் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிக்கிட்ட வேற என்னடா ஊர்ல இருக்க எல்லாரையும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றாரு. இவரும் வாழ மாட்டாரு, நம்மளையும் வாழ விட மாட்டாரு போலயேன்னு சொல்லுவாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம நிலம் பார்த்தீங்கன்னா, வெளியே போலாமான்னுட்டு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்த இடத்துல சோழனு பார்த்தீங்கன்னா அவங்க லவ் சொல்லலான்னு போலான்னு நேரத்துல அவங்க மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா சோழங்கிட்ட அன்னைக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அதுக்குள்ள இப்ப சொல்றீங்க. உடனே சோழனு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இப்ப சொல்லலன்னு வச்சுக்கேன் அப்புறம் வேற யாராவது உள்ள வந்துட போறான்னு அவங்க மனசாட்சி கிட்ட சொல்லுவாங்க.